தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். யூகேல இருக்கவங்க கண்டிப்பா இந்த செடி பார்த்திருப்பீங்க. இந்த செடியோட நேம் வந்து வெர்பினா பனேரன்சிஸ். நிறைய கார்டன்ஸ்ல ஆர்னமெண்டல் கிராசஸ் கூட, அதுக்கப்புறம் பைரி ஸ்டைல் பிளான்டிங்ல, அதுக்கப்புறம் ட்ரவுட் டாலரன்ட் பிளான்டிங்ல எல்லாம் வந்துட்டு இந்த செடியை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. நல்ல ஒரு வெர்டிகல் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய இந்த செடி இந்த மாதிரி குட்டி குட்டியா பர்பிள் கலர்ல பூக்கள் பூக்கும். இந்த பூக்கள் வந்து பீஸ், பட்டர்ஃபிளைஸ், ஹோவர் ஃபிளைஸ் அது எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். பாலினேட்டிங் இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த பிளான்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு செமி எவர்கிரீன் பிளான்ட். இந்த செடியை எப்படி ப்ரொபகேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப 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 ஈஸியா ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த செடியை தான் சொல்லுவேன். இந்த மாதிரி சைட் ஷூட்ஸ் வந்து இந்த செடியில நிறைய வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி சைட் ஷூட்ஸை கட் பண்ணாம அப்படியே இந்த மாதிரி எடுத்து எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சின்னதாக இருக்க ஒரு கிளைய பிச்சு அதோட இலைகளை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம மண்ணில் நட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பராக வளர்ந்து வந்துடும். ரூட்டிங் ஹார்மோன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. அப்படியே மண்ணில் நட்டு வச்சு அந்த ஈரமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்ச நாள்லேயே வந்து வேர் வளர்ந்து ஒரு புது செடி நமக்கு உருவாயிடும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு புது பிளான்ட்டாக வளர்ந்து நிறைய பூக்கள் தரும். இந்த பிளான்ட் வந்து குரூப்பாக நிறைய வந்து நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா அதோட இம்பாக்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். காத்தடிக்கும் போது நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் நம்மளுடைய கார்டன்ஸ்ல. இந்த செடிகளை விதிகள் மூலியமாக உற்பத்தி பண்ணலாம். ஸ்டெம் கட்டிங் மூலியமாக ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த செடி எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கிளை எடுத்துட்டு வந்து நீங்களே ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கார்டன்ஸ்ல.